இன்னைக்கு நம்ம சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் இந்த மொபைலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து டைனமிக் 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுக்குறாங்க. LTPO டெக்னாலஜியோட பிரைட்னஸ் வந்து S25 ப்ளஸ் விட இதில் வந்து 2391 நெட்ஸ் கொடுக்குறாங்க பீக் பிரைட்னஸ்ஸு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite சிப்செட் கொடுக்குறாங்க. ரேம் வந்து 12 GB வரைக்கும் ரேம் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து 128 GB, 256 GB, 512 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Android 15 வித் சாம்சங் One UI யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா மெயின் கேமரா 200 மெகா பிக்சல் HP2 சென்சார் கொடுக்குறாங்க. 12 MB கொடுக்குறாங்க. அது வந்து 50 MB வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கிளியராக இருக்கும் 50 MB எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவை பற்றி எந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனும் வரல. இது வந்து 12ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. பேட்டரி லைஃப் பார்த்தோன்னா 3900 mAh பேட்டரி லைஃப் தான் கொடுக்குறாங்க. ஒயர்டு சார்ஜர் வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. கடைசி இதோட ப்ரைஸிங்கை பற்றி பார்த்தோன்னா 94,300 கொடுக்குறாங்க. இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.